நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க 2 பேர் தான். அப்போ நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டது சந்தியாவோட பெத்தவங்க இல்லையா? இப்பவும் அப்பாவோட கனவை தான் நீ உன்னோட கனவா நினைச்சிருக்க. இப்போ கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம், ஆனா இன்னமும் கூட அந்த கனவு நனவாகணுங்கிற ஆசை உனக்குள்ள இருக்கு. அந்த தீவிரவாதியை எப்படி நீ போய் பிடிச்ச சந்தியா? ஆயிரக்கணக்கான உயிர்களை நீ காப்பாத்திருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? நீ அப்படி செஞ்சது, நீ காக்கி சட்டை போடணும்னு அப்பா கண்ட கனவு இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இத பாரு சந்தியா, முதல்ல உட்கார. நீ உட்கார சந்தியா. அன்னைக்கு டிஎஸ்பி சார் உன் தலையில தொப்பி வச்சார் இல்லையா? சந்தியா, உன்னோட உண்மையான வாழ்க்கை அதுதான் அப்பாவோட லட்சியம், கனவு எல்லாமே. இப்ப லேட் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கனவை நனவாக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பா சொல்றேன், டைம் ஆகல. சந்தியா இப்பவும் கைமீறி எதுவும் போகல. நீ ஒரு வார்த்தை சொல்லு, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே நான் சூர்யா கிட்ட இதை பத்தி பேசுறேன். நான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்றேன். ஒருவேளை நான் சொல்றதுக்கு அவர் ஒத்துக்கலனா, நான் உங்க மாமியாரோட காலில் விழுந்து கூட, அவங்ககிட்ட கெஞ்சி கதறி கூட நான் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தரேன். நீ சரின்னு சொல்லு. வேண்டாண்ணா, அப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அண்ணா, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு முதல்ல என்னோட கனவு தான் முக்கியம். அதனாலதான் நான் எப்பவும் என்னோட கனவு லட்சியத்தை தவிர நான் வேற எதை பத்தியுமே யோசிச்சதில்ல. உறவுகளை பத்தியும் பொறுப்புகளை பத்தியும் நான் எதுவும் தெரிஞ்சுக்கல. இத பத்தி எல்லாம் நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எல்லாமே மாறிடுச்சுன்னு. என்னோட லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காக அவரையும் இல்ல மத்தவங்களையும் என்னால கஷ்டப்படுத்தவே முடியாதுன்னு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கனவு, இந்த மாதிரி லட்சியம்னு எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதை பத்தி பேசுறதுனால வீட்டுல நிச்சயமா பிரச்சனை வரும்னு. அண்ணா அண்ணா, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நான் இதெல்லாம் மறக்க லேட் ஆகலாம், ஆனா நான் 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 நிச்சயமா எல்லாத்தையும் மறந்துடுவேன். என்ன சந்தியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னால அதை எப்படி மறக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து அதானே உன்னோட லட்சியம். அதை மறக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல சந்தியா. இல்லண்ணா, நிச்சயமா இல்ல. நான் சத்தியமா அதை மறந்துடுவேன். அவர்கிட்டயும் இல்ல மத்தவங்க கிட்டயும் என்னோட லட்சியத்தை பத்தி நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. லட்சியமா? என்ன லட்சியம்? யாரோட கனவை பத்தி பேசுறீங்க? சூர்யா, அது வந்து என்னன்னா நான் சொல்றேன். அது வந்து என்னன்னா, சின்ன வயசு விஷயங்களை பத்தி நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். என்னங்க, அது வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் ஏகப்பட்ட கனவுகளும் லட்சியங்களும் இருக்கும் இல்லையா? அட, அம்மா போட போட்டோ கொண்டு வந்துட்டாங்களா? இங்க பாருங்கண்ணே. சந்தியா, நான் உங்க அப்பா அம்மாவை நான் தான். அண்ணா, இந்த போட்டோவை நம்ம அந்த ரூம்ல வைக்கலாமா? சந்தியா. அம்மா. சூர்யா, நீ இப்ப எங்க இருக்க? அம்மா, நான் வந்து இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்லண்ணா? ஆமா, போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா,
உன் பொண்டாட்டி இங்க இருந்து போகும்போது உன்னையும் கையோட கூட்டிட்டு போயிட்டாளா? இப்பதானே அவ போனா, அதுக்குள்ள நீயும் பின்னாடியே போயிட்ட. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, தெரியும்ல. சமையல் அறையில இருக்கிற குழா ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு யாரையாவது சீக்கிரமா கூட்டிட்டு வா. சீக்கிரம்னு சொன்னா சீக்கிரமா வரணும்னு அர்த்தம். சரி, சரிங்கம்மா, நான் உடனே வரேன். ஆகாஷ், ஒன்றும் இல்லை, நான் புறப்படுறேன். ஏன்னா அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, ஏதோ முக்கியமான வேலை இருக்கான்னு கூப்பிட்றாங்க. சரி, நீங்க ஆம், ஆ, ஆ, நான் போய் இதை வச்சுட்டு வரேன். சரி, நீ போய் வச்சுட்டு வா. வா, வாங்க. வரேன். என்னாச்சு சரோஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவமா இருக்க? ம், வீட்ல இருக்கிற வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு அவ பின்னாடியே போயிருக்கான் உங்க புள்ள. அதுல என்ன சரோஜா, அது அவனோட மனைவி. இப்ப காலமே மாறி போச்சு. மாறுற காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமே மாத்திக்கிறதா நல்லது. அப்படிங்களா? ம், இப்ப காலம் மாறி போயிடுச்சா? ம். சரிங்க, அப்ப நீங்களும் ஒண்ணு பண்ணுங்க. ம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு நீங்களே சமைச்சிருங்க. ம், ராத்திரி சமையல நான் பாத்துக்கிறேன். இந்த காலத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பாத்துக்கறாங்க. போங்க, போய் காலம் செய்யுங்க. ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி மாறல. நீ எங்க கிளம்பிட்ட? நீ ஒண்ணு பண்ணு, போ, போய் சவிதாவை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வா. பார்த்து போயிட்டு வா, பொறுமையா போ. ம், நீங்க இங்கேயே நின்னுக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? போங்க, நீங்க போய் கடைய பாருங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மருமகளுங்களே, காலையில உன் மேக்கப் பவுடர் கீழே விழுந்திருக்கா? அப்ப எங்க வீட்டு பாத்திரத்தை மட்டும் ஏன் இப்படி உடைச்சிட்டு இருக்க? இந்த பாத்திரம் எல்லாம் நீ கொண்டு வந்த பாத்திரம் கிடையாதுல்ல? மணி 11 ஆயிடுச்சு, இது வரைக்கும் 2 பேரும் சமைக்கலையா? இப்ப ஏன் சும்மா சிரிச்சிட்டு இருக்க? இப்பதானே சாப்பாடு ரெடி பண்ண, வா. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவா காப்பாத்துப்பா. மருமகளே, இந்த வீட்ல இருக்கிற நெய்யெல்லாம் உங்க வீட்ல இருந்து வருதா என்ன? எதுக்கு சும்மா மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிற? என்ன மருமக நீ சாப்பிட உட்கார்ந்தா மட்டும் மொத்த நெய் டப்பாவே கொண்டு வந்து இங்க வச்சிருவேன். ஆனா மாமியாருக்கு மட்டும் இவ்ளோண்டு நெய்யா? ஒன்னும் எடுக்க வேணாம், உட்காரு. இங்க உட்காந்து எதுக்கு என் முகத்தை பாத்துட்டு இருக்க? போய் 2 சப்பாத்தி கொண்டு வா. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என் கைய பிடிச்சிருப்ப. எப்படி நீ என் கைய பிடிக்கலாம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். மீனாட்சி, அது வந்து அத்தை ஏதோ ஒரு கனவு. இல்ல, நான் தூங்கிட்டு இருந்தேன். இப்பதான் முழிச்சிட்டல்ல, தலையில முந்தானிய போட்டுக்க. முந்தானையா? இந்தா, உனக்காக அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல நிறைய நெய் போட்டிருக்கேன், சாப்பிடு. என்ன
என்ன கனவு கண்ட? வயித்துக்குள்ள ஒரு குழந்தை, நேரம் வரும்போது இன்னொருத்தனையும் பெத்து எடுப்பேன். அப்புறம் என் பிள்ளைங்களுக்காக நல்ல மருமகளை கொண்டு வருவேன். அந்த மருமகங்க நான் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க. அத்த மாதிரி அவங்களையும் நான் அதிகாரம் பண்ணுவேன். அவங்க சமைக்கிறதெல்லாம் ரசிச்சு சாப்பிடுவேன். சாப்பாடு கையில ஹல்வா இருக்கே. ம். ம். அண்ணா நீங்கள் வீட்டுக்கு போங்க, அம்மா எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சூர்யாண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? இன்னைக்கு காலையில் ஸ்வீட் செய்யறதுக்காக 5 லிட்டர் பால் வாங்கினது தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சு போச்சா? பரவாயில்ல விடு. தம்பி சூர்யா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு பன்னீர் ரசகுல்லா வேணும்ப்பா. பண்ணிடலாண்ணா. 5 மணிக்கெலாம் கொடுத்துடணும். தைரியமாக போங்கண்ணா, உங்கள் ஆர்டர் கண்டிப்பாக டைமுக்கு ரெடியாக இருக்கும். வரேன்ப்பா. ஏ பப்பு, பார்த்தல்ல? உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கவனமா கேட்டுக்க. எது நடந்தாலும் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. வேலை ஒழுங்கா நடக்கலைன்னு நினைக்க கூடாது. பால் திரிஞ்சு போனதுக்கு காரணமே இன்னைக்கு பன்னீர் ரசகுல்லா ஆர்டர் வரப்போகுதுன்னு தான். பப்பு, இந்த உலகத்துல காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. காரணம் இல்லாம மனுஷன் மூச்சே விட முடியாது. அப்படி இருக்கும் போது பால் தெரிஞ்சதுன்னா பெரிய விஷயமா? எதுக்குமே கவலைப்படாத. அந்த பாலை வச்சு அவர் கேட்ட மாதிரி பன்னீர் ரசகுல்லாவை தயார் பண்ணு. சரிங்கப்பா. சாகிறதுக்கு முன்னாடி சந்தியாவோட அப்பா அம்மா அவனை பார்த்ததுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். கண்ணா சூர்யா, இந்த பணத்தை பொட்டியில வைப்பா. சரிப்பா. அப்பா, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொன்னது உண்மைதான் இல்லை? இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆமா சூர்யா, காரணம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காதப்பா. திடீர்னு இதையே நீ கேட்குற? இப்போ மனசுல ஏதோ இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு விஷயம் உன்னை தொல்லை பண்ணுதுன்னா அதை சொல்லிடு. நாம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம். இன்னைக்கு கடையை பப்பு பார்த்துக்கிட்டோம். வா போலாம். சரிங்கப்பா. பப்பு, கடை பார்த்துக்கோ. சவிதா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்திருப்பால. ஹலோ. ஹலோ சவிதா, நான் தான் சந்தியா பேசுறேன். இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதின? என்ன क्वेश्चनல வந்தது? இன்னைக்கு நீ பேப்பர்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसயும் ஆன்சர் பண்ணல. எப்படி எழுதின? நான் ரொம்ப நல்லா எழுதினேன். நீங்க சொல்லி கொடுத்த எல்லா क्वेश्चंसயும் வந்துச்சு. அப்படியே சவிதா, அப்பனா ரொம்ப நல்லா எழுதிருப்ப. அடுத்த வருஷம் 3rd இயர்ல நீ ஆரம்பத்துல இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சிரு. அப்பதான் உனக்கு நல்ல ரிசல்ட் வரும். அப்புறம் ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா நான் எல்லாத்தையும் உனக்கு கிளியர் பண்றேன். ஆனா சந்தேனி, 3rd இயர் நீங்க எப்படி எனக்கு சொல்லி தருவீங்க? எனக்கு புரியல. நீங்களே 2nd இயர் வரைக்கும் தானே படிச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாத்தையும் விடு. அத்தையும் மாமாவையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. சரிங்க நீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாப்பா சூர்யா. இப்ப சொல்லு, உன் மனசுல என்ன கேள்வி இருக்கு? ஏன் உன்னால கூட என்கிட்ட சொல்ல முடியல? என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அப்பா,
இன்னைக்கு சந்தியாவோட வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கே இன்னைக்கு தான் முதல் முறையாக சந்தியாவோட அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேன்ப்பா. அவங்களை ஏற்கனவே பார்த்திருக்கியா? ஆமாப்பா. அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு. பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் அதில் அடிப்பட்ட 2 பேரும் என் டெம்போவில் வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? நான் எப்பத்துல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நல்லா இருக்கீங்கல்ல? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? உங்களுக்கு எதுவும் ஆகலல்லப்பா? இல்லை மேடம், உங்கள் அப்பா வந்து பாம்பு பிளாஸ்ட்டில் மாட்டிட்டாரு. அவங்களுக்கு அடிபட்டு நான் பகவத் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சேர்த்து விட்டுருக்கேன், நீங்கள் வந்து பாருங்க மேடம். அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது நீதானா? ஆமாப்பா. சந்தியாவோட அப்பா அம்மா உயிர் போகிறதுக்கு முன்னாடி நான் தான் அவங்களோட இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலப்பா. அன்னைக்கு அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் அந்த 2 உயிரும் ஏன் முன்னாடி தான் போச்சு. அந்த அந்த கடவுள் இதெல்லாம் ஏன் முன்னாடி ஏன் நடக்க வச்சாருப்பா. அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க, நிறைய பேருக்கு அன்னைக்கு அடிபட்டுது. எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்க தான். எப்படிப்பா இது? அப்பா, கடவுளோட விருப்பம் தான் என்ன. கண்ணா சூர்யா, இது உண்மையிலேயே கடவுளோட விளையாட்டுன்னு தான் சொல்லணும். சந்தியாவோட அப்பா அம்மாவோட கடைசி நேரத்துல நீ அவங்க 2 பேர் பக்கத்துல தான் இருந்த. அந்த கடவுள் எப்போ என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது சூர்யா. எப்போ யார எப்படி சேர்த்து வைப்பாரோ. இங்க பாரு சூர்யா கண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு முதல்ல ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணமே, அந்த கல்யாண கார்ட் மேல தவறா பொண்ணோட பேரை மாத்தி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, பெரியவங்க இது சொன்னாலும் அது பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஜோடிங்களை முடிவு செய்யறது அந்த கடவுள் தான். உனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு அந்த கடவுள் எப்போ முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் சந்தியாவோட அப்பா அம்மாவோட கடைசி நேரத்தில் நீ அவங்க கூடவே இருந்த. அவங்க கொடுத்து வச்சவங்க தான். அதனாலதான் கடைசி நேரத்தில் அவங்களோட வருங்கால மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் அந்த கடவுளோட மாயதான். உண்மைதான்ப்பா, நீங்க சொல்றது எல்லாமே சரி. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலப்பா. எவ்வளவு யோசிச்சாலும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னா, நானும் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணமா, இல்ல வேற காரணம் இருக்கா? இங்க பார் சூர்யா, இது அந்த கடவுளோட விளையாட்டு. நாம எவ்வளவுதான் யோசிச்சாலும் இந்த விளையாட்டு நமக்கு புரியாது. நேரம் வரும்போது இந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்தி இருக்க. அதே மாதிரி நேரம் வரும்போது முடிவு எதுவோ அது கண்டிப்பா நமக்கு தெரியப்படுத்துவாரு.